எப்படி அது நடந்திருக்கும்? உனக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு கேட்டான். பிடிச்ச பாட்டு சொன்னோம். அடுத்து அந்த பாட்டு வந்துச்சுன்னா உனக்கும் அவங்களுக்கும் லவ் இருக்குன்னு சொன்னான். கரெக்டா அதே மாதிரி பாட்டு வந்துச்சு. இதான் விதின்னு சொல்லுவாங்களா இல்ல யதார்த்தமா நடந்த ஒண்ணா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை அவன் சொன்னது உண்மைனா எனக்கும் ஆனந்திக்கும் நடுவுல. ஆமா, நீ எப்போ வந்த? நீ ஏதோ பாட்ட பத்தி தனியா பேசி புலம்பிட்டு இருந்தல்ல, அப்பயே வந்துட்டேன். ஆமா, என்ன பாட்டு அது? ஏய் அகிலா, சும்மா நீ உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காத. நீதான் உன் பாட்டுக்கு பேசிட்டு இருந்த. அதுலயும் ஏதோ பாட்டுன்னு வேற பேசிட்டு இருந்த. அததான் என்ன பாட்டுன்னு கேக்குறேன், சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வர நீ ஒன்னும் சரியில்லையே. தனியா உட்கார்ந்துக்கிற, பேசுற, சிரிக்கிற. நீ ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? நீ யார பத்தி நினைச்சிட்டு இருக்க? இது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். இந்த அகிலாக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அகிலா, சும்மா நீயா ஏதா யோசிச்சுட்டு இருக்காத. நானே யோசிக்கிறேனா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியா? அப்ப நான் யார பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லு. அம்மா கிட்ட மட்டும் இதை சொல்லிடாத அகிலா, ப்ளீஸ். சரி 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 சரி, நீ நடத்து. உன் காட்டுல மழைதான் பிரதர். என்னப்பா சொன்னீங்க? பசிக்குதுன்னு உங்ககிட்ட தோசை கேட்டேனே. பசிக்குதுன்னா கடையில ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதானே? அதை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு ஏதோ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ற மாதிரி நெய் ரோஸ்ட் முட்டை தோசைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்பா இது என்ன ஹோட்டல்னு நினைப்பா? நேரங்கட்ட நேரத்துல வந்துட்டு தோசை சுட்டு கூடன்னு சொல்லிட்டு இருக்கீங்க.